சினிமாவுக்கு லாயக்கு இல்லாதவன் சசிகுமார். எதுக்குன்னா தலை கீழே குடிஞ்சு நடந்து 16 கதாநாயகியும் அவரும் காதல் பண்ணுற சீன் இருக்குது, பாட்டு இருக்குது, அதனால தனியாக வந்துட்டாங்க. இல்லை இந்த கூட்டம் முடிக்கிறேன், இல்லைன்னா நிச்சயமாக ஏதாவது கேட்டால் அதை திட்டி விடுவேன். நான்லாம் கூப்பிட்டு வச்சு செருப்பல் செய்யக்கூடாது. நடிகர் சங்கத்திலாம் அப்படி தான். அதாவது ரஜினி சார்லாம் வந்துட்டாருன்னா அப்போ தான் ஆரம்பம். தமிழ்த்தாய் வாழ்த்து, அண்ணே சீக்கிரம் முடிங்க, நாங்கள் 11:20 அங்கே இருக்கணும்னு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணுமா வேணாமா? அந்த பொண்ணை வந்து நான் ஒப்படைக்கிறேன், என் வீட்டு போன்றேன். இது என் வீட்டு போன்றான்னு சொல்கிறதுக்குள்ள என்ன இவன் கூப்பிட்டு வந்திருக்கான் பொண்ணு, அவன் ஏன் கூப்பிட்டு வந்தான் பொண்ணு, இது தப்பாச்சு, ஆளாளுக்கு பேசுகிறான் நீ இந்த கூட்டத்தில். அதனால தான் அன்னைக்கு கூட சகோதரர் தனுஷ்கிட்ட இதே இடத்துல தான் சொன்னேன். அவர் சொன்னார், ஏன்பா உன் படத்தில் என்ன கூட மாட்டியா, நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. நான் ஊன்னு 2 சொல்கிறேன் சேர்த்துக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த உப்புமில் அவ்வளோ பலம் இருக்காங்க. அது மாதிரி அதனால தான் இந்த பொண்ணை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நான் சொன்னால் ரெடியாக இன்னொரு பொண்ணு வெயிட்டிங்கில் இருக்கா எனக்கு. இவன் எப்போ ஏதாவது தப்பு சொல்லுவோம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஹார்ட்டில் அடிபட்டுச்சு பக்கத்தில். ஸோ ஐ வாஸ் இன் பெட் ஃபார் 3 to 4 months பெட்டில் இருந்தேன். ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். இருந்தாலும் அந்த 4 months அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த செம்பருத்தியை எடுக்கிறதுக்கு. ராதாரவி வரட்டும், அவருக்கு தானே போட்டோம் அந்த வேஷம்னு. அவர் அந்த கேப்பில் தான் ரோஜாம்மா விரும்பிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் நாமராமன் சித்தார்த்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எங்களெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே இல்லை. தம்பி ராமையெல்லாம் இல்லை, அவர் உண்மையிலே அவரும் டைரக்டர் வேறு. அவர் சார் இப்படி வைக்கிறீங்களா, இப்போ நான் இருக்கேன்ல, பார்த்தா கேமரா ஓடுது தெரியல அவருக்கு, நான் இருக்கேன் சார்னு கேட்குறாரு. அதை டப்பிங்கில் டைலாகை மாற்றிட்டார் அவர். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள, இந்த மேடையில் வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக அண்ணன் விஜயகுமார் அண்ணன், இல்லை எங்களுடைய பெப்சி தலைவர் செல்லுமணி அவர்களும், தம்பி ராமே அண்ணன், எல்லோருமே நிறைய பேர் இருக்கீங்க. ராஜ் கபூர்லேருந்து ஆரம்பிச்சா நிறைய பேர் இருக்கீங்க. அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ராதாரவி ஏதோ பேசுவார், ராதாரவி ஏதோ பேசுவார், ராதாரவி ஏதோ பேசுவார்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பேசினா ஏதோ சர்ச்சைன்னெலாம் சொல்லிட்டு, புரியாதவனுக்கு சர்ச்சை, புரிஞ்சவனுக்கு ஓகே. அது நம்ம பேச்சு எப்பயுமே இருந்தாலும் இல்லை பரபரப்புன்னு சொன்னாங்க. அது சொல்கிறாங்க கவிதா அவர்கள். அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப நீண்ட கால ஒரு நண்பர். அவங்களாம் ரொம்ப போராடி வந்தவங்க அவங்க. அதே மாதிரி இந்த சகோதரர் இயக்குனர் கதிர், அவனும் ரொம்ப போராடி வந்தவன். இந்த தயாரிப்பாளர் இப்போ தான் பார்த்தேன், அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இன்றைக்காவது வந்து பார்த்துமே. அதனால் அவர் சொல்கிறார், தயாரிப்பாளர் சொல்கிறார் தான் சொல்லுவாங்களே ஒழிய தயாரிப்பாளர் காணவே காணும் அந்த லொக்கேஷனில். கடைசியில் சொல்கிறேன், என் பக்கத்து ரூமில் தான் இருந்தாருன்னு. தெரிஞ்சிருந்தா அங்கேயே தட்டிட்டு உள்ளே போய் கேட்டிருப்பேன் நான். ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே டைமிங் முக்கியம் லைஃப்பில். இப்போ கூட டைமிங் இருந்தது. என்ன தான் எனக்கு தெரியும், ஹீரோ சசிகுமார் அவர்கள் ஃப்ளைட்டில் வராருன்னு எனக்கு தெரியும். அதனால் சரி அந்த யூனியனுக்கு போய்ட்டு அங்கே போய் தலையை காட்டிட்டு வரோம். அதுக்குள்ளே என்ன கோச்சிக்கிட்டு போயிட்டீங்களான்னு இவங்களே என்னை கோச்சிக்கிட்டு போகிற மாதிரியே ஆக்கிடுறாங்க. நான் போனது ஏன் யூனியனுக்கு போனேன் பக்கத்தில் இருந்ததுனால. அவர் சசிகுமார் வந்தது, அவர் தானே வியாபாரத்தை. இப்போ கூட செல்லுமணி சார் சொல்லும் போது ப்ரொடியூசரே யாருன்னா ஹீரோ தான். இப்போ சசிகுமார் தான் ஹீ மஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட். அதனால தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா படத்துலையுமே ஹீரோ டேட்டுக்கு தான் எங்களை கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எங்கள் டேட்டுக்கெல்லாம் ஹீரோ டேட்டு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன சசி இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் இல்லையான்னு கேட்பேன். இல்லை நான் ஒர்க்கு இல்லை. அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? நான் ரூமில் தானே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப தங்கமான ஒரு பிள்ளை சசிகுமார். அவர் படத்தில் தான் வீரஞ்சூரனாக நடிக்கிறாரு ஒழிய எதிர்ப்பு ரொம்ப தங்கமான பிள்ளை. அண்டு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சினிமாவுக்கு லாயக்கு இல்லாதவன் சசிகுமார். எதுக்குன்னா தலை கீழே குடிஞ்சு நடந்து 16 பார்த்துக்கிட்டே போய் சேர்றாரு. அப்படியே பொறுத்து அப்படி பந்தாவை அப்படி பார்த்து கீத்துட்டு போக வேணாமா, நம்ம அதையே 10 கெட்டு போனோம்னா இவர் ஒழுங்காக வர்றது பார்க்கும்போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. எனக்கு அதுக்காக சொல்கிறேன்.
அதில் ஒரு இதுவாக வர மாட்டுறாரு. ஒரு பரபரப்படம் இப்போ தான் ஒரு புதுசாக ஒன்று இருக்குல்ல, 6 பாடி கார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இல்லையா? ஏன்னா 6 பாடி கார்ட்ஸ் போட்டு யாராவது நம்மளை தொட்டுவாங்க. அதனால தான்டா உங்கள் படத்துக்கே வர்றதில்லை ஜனங்க தேட்டரில். உண்மையை சொல்கிறேன், என்னன்னா தப்பாக சொல்லலை. எல்லாம் நிறைய பாடி சரி நம்மளாம் வேணாம் போல இருக்கு, இவர் நினச்சிட்டார் போல இருக்குன்னு வர்றதில்லை தேட்டருக்கு. ஒரு 4-5 இது புரட்சி தலைவருக்கே பாடி கார்டு கிடையாது. லட்சமாக கூடுவானுங்க. நடிகர் திலகத்துக்கு கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அது மாதிரி சசிகுமார் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு சாதாரணமாக போகிறாரு. இல்லை சார் இப்படி சரி சில அவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னார் செல்வமணியன் சார். அதை ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா இஸ் அ ஹீரோ. எதை கதையை கேட்டு இந்த கதையில் எதாவது கரெக்ஷன் இருக்குது அதை பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஆனால் இந்த கதிருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அவன் தான் சுந்தர்சிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன். அதனால் கவலையே இல்லை. கேமராமேன் அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எங்களெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே இல்லை. அவர் கேமரா வைப்பார், அந்த பகுதியில் யார் வந்தாலும் எடுத்துக்குவார். அதனால தான் எடிட்டர் சொன்னார் ரொம்ப கஷ்டமே கிடையாது, போனால் அவுட்டு இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இந்த கதையிலே சிறப்பான கேரக்டர் வந்து யாருக்குன்னா எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கு தான். 4 பேர் நாங்கள். இது 28-30 பேர் இருக்காங்க இந்த கூட்டத்தில். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது வந்து ஹீரோயினுக்கு. ஏன்னா பாட்டெலாம் இந்த கும்பல் வர முடியாது. ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான். ஒன்று அதுலேயும் என்னென்னா, இந்த டப்பிங் இன்சார்ஜ் எடுத்தான் பாரு, அவனை நான் பாராட்டுறேன். ஏன்னா வாய் அசைச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஷார்ட் இப்படி வச்சா, நான் ஒரு வாட்டி போய் உட்காந்துருந்தேன், எனக்கு ஷூட்டிங் இல்லை, சும்மா உட்காந்துருந்தேன். அது கதிர் எப்பவுமே போய் சொல்லுவாப்புல, ஆனால் அடுத்தது உங்களுக்கு தானே என்ன, அது யூஸ்வல் தானே. நம்ம சினிமாவில் 47 வருஷம் இருக்கோம், எனக்கு தெரியாதா? வெயிட் பண்ணியே வயசு 67 ஆகிடுச்சு. 67 இந்த வெயிட்டிங் 20 கழிச்சோம்னா என்ன இருக்கு, அது எனக்கு தெரியும். சும்மா சொல்லுவான். ஏன்னா நம்மளை இல்லைன்னா புசுக்குன்னு நான் டைமுக்கு செய்ய இல்லைன்னா உடியான்னு சொல்லிவிடுவேன்னு தெரியும். அதனால் இல்லைன்னு சொன்னால் தான் கேரவான் கொடுத்துருக்கீங்களா, அங்கே போய் படுத்துக்கலாம். அதனால தான். ஆனால் நான் ஏன் வந்தேன்னா, கேரவன் உட்காந்தோம்னா எந்தெந்த நடிகர் நடிக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடும். இப்போ அதனால தானே தெரியல ரொம்ப பேருக்கு. அவர் நடிச்சிருக்காருங்க அவங்க படத்தில், அப்படியா? ஏன்னா கேரவன்லேயே உட்காந்தா எப்படா தெரியும் உனக்கு? அதனால் நான் உட்கார மாட்டாங்க, போய் உட்காந்துருந்தேன். இந்த கும்பலையும் யாருமே கேரவன் ஏறாத கும்பல் வேறு. எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு ஒரு குடும்பமாக உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறது. அப்போ நான் பார்த்தேன் இவங்கள. அந்த சித்தார்த் பவன் கஷ்டப்பட்டு அந்த லைட்டு இந்த லைட்டு இதெல்லாம் போட்டு, சார் உங்களுக்கு ஷேடோ வருது, சார் உங்களுக்கு ஷேடோ பின்னாடி போங்க. இது ஒவ்வொரு தடவையுமே 38 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்கும். எப்படி தான் அவன் படம் எடுத்தானோ தெரியல. அதனால தான் பார்த்தேன், எவனோ நில்லுங்கடா, நிற்கிற வரைக்கும் நில்லுங்க, பட்டது பாக்கியம், இல்லைனா போடா பண்ண. அது மாதிரி செஞ்ச பிள்ளை. அதில் சசிகுமார் வந்து நல்ல பிள்ளை. அடுத்தது அவங்களுக்கு தனியானா அந்த கதாநாயகியும் அவரும் காதல் பண்ணுற சீன் இருக்குது, பாட்டு இருக்குது, அதனால தனியாக வந்துட்டாங்க. இல்லை இந்த கூட்டத்தில் கஷ்டம். ஏன்னா சும்மாவும் இருக்க மாட்டாங்க. இப்படி ஃப்ரேமை வச்சோன்னா தம்பி ராமையெல்லாம் இல்லை, அவர் உண்மையிலே அவரும் டைரக்டர் வேறு. அவர் சார் இப்படி வைக்கிறீங்களா, இப்போ நான் இருக்கேன்ல, பார்த்தா கேமரா ஓடுது, தெரியல அவருக்கு நான் இருக்கேன் சார்னு கேட்குறாரு. அதை டப்பிங்கில் டைலாகாக மாற்றிட்டார் அவர். ஆக்சுவலாக கதிரி எழுதியெல்லாம் யாரும் பேசலை இங்கே. ரேகா வந்து நான் சும்மா நின்றுட்டே இருக்கேன், எனக்கு டைலாகே இல்லையா, அது ஷார்ட்டில் இருக்குது, அதை டப்பிங்காக வேறு மாதிரி பேசிடுவாங்க. என்ன இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்காதா, அது மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றிடுவாங்க. ஆக யாரும் எழுதுனதை பேசலை. அந்த கூட்டம் எழுதுனதை ஒழுங்காக பேசுனது நாங்கள் தான். அதான் சொன்னோம், அடுத்தது ஹீரோயின் தான். ஏன்னா அவங்களுக்கும் அப்படி தான் தனியாக எழுதி கொடுத்துட்றாங்கன்னு. ஒன்றுமில்ல, ஒரு நைட் சீன் எடுத்தார். ஏன்னா என்னை நல்லவனாக காட்டுறாரு கடைசியில். சூப்பரான விஷயம் வச்சுருக்கான் எனக்கு கதிர். அதை நான் நம்பிக்கிட்டு போய் நடிச்சிட்டேன். அப்படியே கடைசியில் நிற்கிற இந்த பொண்ணை நான் தான் முரடேன், வில்லன் நான். இந்த பொண்ணை வந்து நான் ஒப்படைக்கிறேன், என் வீட்டு பொண்ணுறேன். இது என் வீட்டு பொண்றான்னு சொல்கிறதுக்குள்ள என்ன இவன் கூப்பிட்டு வந்திருக்கான் பொண்ணு, அவன் ஏன் கூப்பிட்டு வந்தான் பொண்ணு, இது தப்பாச்சு. ஆளாளுக்கு பேசுறாங்க இந்த கூட்டத்தில். நான் எப்போ பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் முகத்தில் சோகம்லாம் கொண்டாந்து பார்த்தேன்.
ஒன்றும் வேலைக்கு ஆகாது இவங்ககிட்ட. ஏன்னா மனோபலம் கொஞ்சம் அசைஞ்ச போதுமே, இவங்க அவன் மூஞ்ச பாருங்க அவ்வளோ முரட்டுப்பா. இவன் என்ன ஐயோ, இவன் பத்தாக்குறைக்கு இந்த சதீஷ் பையன் வேற வந்துட்டான் அன்னைக்கு. நான் அப்புறம் டைரக்டர் சொல்லி, இவங்கெல்லாம் இல்லாமல் ஒன்று ஏடியா என்ன கெஞ்சி ஷாட்டு கேட்டது இவங்க படத்தில் தான். ஏன்னா நம்ம வந்த உடனே ராதாரேஸ்வர் வந்திருக்காரு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைங்கன்னா அது 4 பேர் இருப்போம். இப்போ இங்கே என்ன 48 பேர் இருந்தால் என்ன தேச்சு. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்ன மாதிரி, ரேகாலாம் சொன்ன மாதிரி சந்தோஷமாக போச்சு. ஷூட்டிங் நடந்த மாதிரியே தெரியல. ஏன்னா யாருக்குமே தெரியாது ஷூட்டிங் நடந்த மாதிரியே தெரியாது. அவங்க மேக்கப் போட்டுருக்கிற நேரத்தை தவிர மீதியெல்லாம் இவங்கெல்லாம் பேசிடவும் முடியாது, எதுவுமே நடந்துடவும் முடியாது. அதனால் அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த ஷூட்டிங் டைமு. அதே மாதிரி பேமெண்ட்லாம் இட் வாஸ் ஸோ கரெக்ட். அவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பற்றின்னு. அப்புறம் நான் அவனை பற்றி பேசலைன்னா அவன் என்ன நினைப்பான்னா, ராதாரவி என் மேலே கோபமாக இருக்காரு, இன்னும் பேசலை. ஏன்னா இன்னொரு படத்தில் டேட்டு கேட்டு மாட்டிக்கிட்டான். அவன் வந்து மத்தளத்துக்கு அடி, மத்தளங்கார மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் 2 பக்கம்தான் அடி. ஆனால் இந்த படத்துலலாம் 48 பக்கம் அடி. அதை தப்பிக்கணும்னா அவனை பற்றி பேசலைன்னா கோச்சுக்கும் போகும்போது. என்னென்னா எல்லோரும் பேசினாங்க, நீங்கள் என்ன பேச, உன்னை பற்றி என்ன இருக்குது பெருமையாக பேச, ஒன்று சொல்லு. நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு 2 கையில் வந்துடும் பாருங்கள். நம்ம கையை இப்படி வச்சுக்கிட்டு 5 மணிக்கு ஆரம்பித்த கையை 7 மணி வரைக்கும் வைப்போம். சொல்லும், அண்ணா மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுருவோம்னா. நான்லாம் இந்த தொல்லை தெரிஞ்சு தான் இந்த ட்ரெயினில் போடுறது இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது இதே செகண்ட் கிளாஸ் செல்வமணி சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகரை ஏற்றி விட்டானுங்க அன்ரிசர்வ்டில். அதாவது செகண்ட் கிளாஸ் அதை 2 டயரில் தான் ஏற்றினானுங்க. 2 டயரில் ஏறின உடனே அவருக்கு கொஞ்சம் சீட்டு ஒன்றும் போடல. டிடிஆர் வந்தார், வாட்ஸ் ஏ நேம் கேட்டார். அவர் பேரை சொன்னார். யோ இதில் வந்து பிபின்னு போட்டிருக்கு, நீ பிபியா இறங்கியா கீழே. அன்ரிசர்வ்டில் ஏற்றி விட்டான் திருப்பூரில். அவசரத்தில் அவர் ஏறி தானே ஆகணும். அது வரைக்கும் தான் சொன்னார், நான் அன்ரிசர்வ்டில் என் லைஃப்பில் போனதில்லைன்னு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்து, அப்படி அவங்க லைஃப்பில் போனது இல்லையா, சரி சார், எப்போ அதை சொன்னியோ உன் லைஃப்பில் போட விட்டுருவான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து நம்மளை நினச்சா வாழ வைக்கலாம், இல்லைன்னா இல்லை. ப்ரொடக்ஷன் மேனேஜருடைய போஸ்ட் அப்படி எனக்கு தெரியும். முக்தா சீனிவாசன்கிட்ட நான் செல்வமணிக்கிட்ட சொல்கிறேன், முக்தா சீனிவாசன்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாக்கியம்னு இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவர் தான் பர்சனல் முக்தா சீனிவாசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும், அண்ணன் தம்பியோ ராமசாமி சாருக்கும் காஃபி ஊற்றி கொடுக்குறது, சோறு போடுறது எல்லாமே. அதாவது அவர் செய்கிறது பார்த்தா யாராவது விஷம் வச்சுருவாங்களே இவருக்கு, அதனால தான் இவரே பார்த்துக்கிறாருன்னு. வேறு யாராவது வச்சா சண்டை போட்டுருவார். பொண்டாட்டியோட சேர்த்து சொல்கிறேன், யாரும் வைக்க முடியாது. அந்த பாக்கியனை வந்து ஒரு தடவை ஒரு படம் நடித்தோம். அதில் 3 வில்லனில் நான் ஒரு வில்லன். நான் சங்கிலி முருகனை இல்லை 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 லக்ஷ்மி சிவச்சந்திரன் இல்லை சிவச்சந்திரன் 3 பேர் நடித்தோம். அதில் அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு இந்த சில்க் சுமிதா வந்து, அப்போ வந்து சில்க் சுமிதா வந்து பீக்கில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பாஷை தப்பாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படலாமல் பீக்கில் இருக்கேன். ஏன்னா யாருமே அவங்க வாயை பார்க்கலையே, அதனால் என்ன செஞ்சுட்டானுங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய கூட்டம், அந்த மாதிரி என்ன கவனிக்கிறாங்க, நம்மளெல்லாம் யாருமே ஒன்றுமே பண்ணல. அப்போ சிவச்சந்திரன் கோவம் வந்துச்சு. அவன் தான் நம்பர் 1 வில்லன். சங்கிலி முருகன் அடுத்தது தான், அப்புறம் தான் நான். அது ஆரம்ப காலம். எங்களுக்கு ஹீரோ வந்து ரஜினி சார். போதுமே, அவர் தரையிலே உட்காந்துட்டு சாப்பிடுவார், எழுந்திரிச்சு போயிடுவார். சிம்பிளாக இருப்பார் அவர். சிம்பிளாக உட்காந்து அவர் எங்கேயோ மேலே போயிட்டார். நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு கன்னிமரா போயிட்டோம் கோச்சிக்கிட்டு. இன்னும் அப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் எங்கேயோ போயிட்டார். அப்புறம் அங்கே போயிட்டு இப்படி ட்ரபிள் ஆனவுடனே இந்த பாக்கியம் அடுத்த படத்துக்கு பேசும்போது அவங்க 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் ஏமாத்துறாங்க. 10 பேரை வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல. முக்தா சீனிவாசன் 2 பேர், அவர் அவங்க பிரதர். அவங்க 2 பேர் சொன்னது தான் கதை. அவங்க 2 பேர் சொல்கிறது தான் இது. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோடனே சிவச்சந்திரனை போட்டலாமா அப்படின்னு என் மாப்பிள்ளையை பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய வில்லன்னு. அப்போ திரும்பி நிற்கிறார் பாக்கியம், காப்பி ஊற்றிக்கிட்டு இருக்காரு 2 பேருக்கும். சிவச்சந்திரன் போட்டலாமா,
ஒரு உக்கும் சொன்ன உடனே இங்கே இவர் சரி சரி வேற ஒரு ஆளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வேற ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே உக்குன்னு வந்துருச்சே. ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீஃப் அவர் இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி தான், நான் பொய் சொல்லலை. அப்படித்தான் நான் வந்தேன் அங்கே உள்ள. இந்த உக்குல தான் எனக்கு உள்ள கேப்பு. அதனால தான் அன்னைக்கு கூட சகோதரர் தனுஷ்கிட்ட இதே இடத்துல தான் சொன்னேன். அவர் சொன்னார், ஏன்பா உன் படத்தில் என்னை கூப்பிட மாட்டியா, நீங்கள் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. நான் ஊன்னு 2 சொல்கிறேன் சேர்த்துக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த உக்கும்ல அவ்வளோ பலம் இருக்குங்க. இந்த பேக்கை திரும்பி பார்க்காம அது எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்க. புரியுதா? நான் சொன்னால் உடனே தப்பாயிடும், அதனால் நான் சொல்ல. இருந்தாலும் இந்த இதில் நல்லா எல்லோரும் இருக்காங்க. இந்த இப்போ என்எஃப்டிசி ராஜேஷ் கண்ணா வந்திருக்காரு பாருங்க, தமிழ் ஆள் வந்திருக்காங்க. 2 டைரக்டரில் ஒரு டைரக்டர். எனக்கு ரொம்ப அது பிடிச்சி போச்சு எனக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எல்லாமே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நான் சொன்னேன், யாருக்கு? சினிமாக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண எதிர்பார்க்காத, ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, நம்மளோட பேசுவாங்க, அதெல்லாம் வாங்கினதோடு சரி. அதனால் நீ வந்து பண்ணுறேன். எவ்வளோ ஹெல்ப் வரிசையாக சொன்னார். இப்போ ஃபோனில் காமிச்சார். ஏன்னா என் டப்பிங் யூனியன் ஆளுங்களுக்கு சிறந்த பின்னணி குரல்னு ஆண் பெண்ணுன்னு செலக்ட் பண்ணணும் சார், அதை கொஞ்சம் செஞ்சுடுங்க ராஜேஷ் கண்ணான்னு சொன்னேன். உடனே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதி போட்டார். ஆல் இண்டியா லெவலில் ஆண் பெண், தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்த இந்தியா பூரா அதை டப்பிங் பேசணும்னு சொன்னேன். உடனே போட்டு கொடுத்துட்டார், உடனே செஞ்சு கொடுத்துட்டாரு. இதை போன தடவை சொன்னேன் நான். அவங்களுக்கு புரியாமல் என்ன செஞ்சுட்டாங்க, ஓ டப்பிங் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ முதல் மரியாதையில் ராதாமாவுக்கு தான் கிடச்சிருக்கணும், ராதாக்கு தான் கிடச்சிருக்கணும் சிறந்த நடிகை. ராதிகா வாய்ஸ் கொடுத்ததுனால யாராவது பின்னணி குரல் கொடுத்தா அவார்டு கொடுக்க மாட்டாங்க. அதை தான் சொல்கிறார் ராதா ரவின்னு மிஸ்இன்டர்பிரட் ஆகி ஜெயபால் ஆடுகளத்தில் அவர் பேசினார், நடித்தார் பாருங்க. ஃபஸ்ட்டு டைம் ஜூரி அவார்டு கொடுத்துட்டாங்க ஜெயபாலுக்கு, பெஸ்ட்டு ஜூரி அவார்டுன்னு. அதுக்கு நான் தான் டப்பிங் பேசினேன். நான் எழுதி கொடுத்தது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், அவங்க ஜெயபால் கொடுத்தாங்க. எப்படியோ ஒன்று ஒரு பிரேக் பண்ணோம் ஒரு சட்டத்தை. அப்போ ஜனாதிபதி அவார்டில் இப்போ டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு அவார்டு உண்டு, அதை கொண்டாந்தோம் நம்ம. இப்போ அதுக்கு தான் சொன்னேன் சார், இந்த 2 பேர் இன்னொரு சின்ன விஷயத்த சொன்னேன் சார். என்னான்னு கேட்டார். உடனே அதனால தான் யூனியனுக்கு ஓடினேன், இந்த லெட்டரை ரெடி பண்ணுங்கன்னு. ஏன்னா அவர்கிட்ட சொன்னேன் ராஜேஷ் கண்ணாட்ட, இந்த பெப்சி தலைவர்கிட்டையும் சொல்லிட்டாரு, இந்த இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குறாங்க. கடைசி கிளியரிங் லெட்டரில் முந்தி நாங்கள் வந்து மியூசிக் யூனியனில் வாங்குவோம், என்ஓசி வாங்குவோம். அது வாங்கியாச்சுன்னா ப்ரொடியூசர் கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். இப்போ டப்பிங் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் வேலை வாங்குறாங்க, ரீரெக்கார்டிங்க்கு மேலே. அதனால் சொன்னேன் 24 கிராஃப்ட் இருக்குது, அப்புறம் நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது. அங்கே நான் இல்லைனாலும் நான் நடிகன் தானே, அதனால் நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது சார், இவ்வளோ பேருக்கு சேர்த்து அந்த ஒரு என்ஓசி வாங்கினா தான் சென்சாருக்கு விடுவேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் சார் நாங்கள் தப்பிப்போம், இல்லைன்னா தப்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டு இருக்கார். லெட்டர் கொடுங்க, நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு. ஏன்னா இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு விடுற ஆள் இல்லை, அவர் விடுற அமைப்பிலையும் இல்லை. அதுதான் செல்வமணி சார் சொன்னபோது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எதுக்குன்னா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் எதுக்குறாங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. இப்படி பெல்ட்டு போடுங்கன்னா ஏதோ அவங்களுக்கு பெல்ட்டு போடுறாங்கன்னு சொன்ன மாதிரி. இது மாதிரி தான் கவர்மெண்ட் சொல்கிறது எப்பயுமே, அது எப்பயுமே தப்பாக தான் எடுப்பாங்க. இப்போ இந்த சிஏஏலாம் எடுக்கலையா தப்பா, அது மாதிரி தான் அதெல்லாம். அதனால் சொல்கிறேன், கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான், நல்லதே சொன்னால் கூட எதிர்த்து சொல்கிறவன் தான்டா எதிர்கட்சின்னு சொன்னார் எங்கள் அப்பா. அதனால் அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி இருக்குது, அது வேறு விஷயம், அதை பற்றி நான் பேச வரலைங்க. இருந்தாலும் செல்வமணி சொன்னதை நான் பேக்கப் பண்ணுறேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து அவார்டு கொடுக்க பாருங்க. இப்போ நீங்கள் 5 கோடி கொடுத்து படம் எடுக்கலான்னு சொன்னீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெரிய படங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வேணும், அதையும் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். இந்த ராஜ வம்சம் படத்துக்கு வரப்போது தெரிய வந்தது. அதில் வந்து சசிகுமாரை மீண்டும் மீண்டும் நான் ஏன் பாராட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா, திருப்பி செகண்ட் லைஃப் வரணுன்ற மாதிரி சொன்னாங்க. இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அ நைஸ் லைஃப். அவர் நல்ல படத்தில் தான் நடிக்கிறாரு. இவங்க வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஜனங்க வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு மேலே மூஞ்செல்லாம் மாற்றிக்கிட்டா நடிக்க முடியாது. அதனால தான் நான் இப்போ கூட பேசும்போது கூட இந்த கதாநாயகியை பற்றி பேசலை, ஏன்னா தொல்லையாக எடுத்தது.
நான் ஏதாவது நல்லதுக்கு சொல்ல போய் இந்த அம்மாவை இவர் இப்படி சொல்லலாமான்னு சொல்லி எவனாவது நீக்கி விட்டான்னா இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரே இடத்துல இருக்கணும். இனிமேல் இயக்கமே இல்லை. இனிமேல் தம்பி ராமையன் ஆரம்பித்தாதான் உண்டு. உட்காரும்போது சொன்னாப்புல தம்பி, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு. அப்போ வச்சுக்கிட்டேன், ஓகே இது ஒன்று இருக்குடா நமக்குன்னு. அது ஏன்னா இப்போ கூட செல்வமணி சொன்னது பாருங்க, வேறு கட்சி இல்லைன்னு. நான் போகிறதுக்கு வேறு கட்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் தனியாக போயிட்டு வந்தேன், அதுக்கு தாவல்னு சொல்கிறீங்க. கூட்டமாக போனானே அவன்லாம் என்ன கூட்டணியா? என்ன கொள்கையோடு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் சொன்னா இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவரை தூக்கில் மாட்ட வேண்டும்னு, இப்படி கை நீட்டி இறக்கிறதுக்குள்ள அவரை போல் இனிமேல் உண்டா, தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்வராக வர வேண்டும் இப்போ பேசுகிறான் ஒருத்தன். அதனால சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. எனக்கு மேலே சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு இளைஞர் அணி உண்டு இல்லை, அது மாதிரி சொல்கிறேன். நான் தப்பாக சொல்லலை. நான் இது எதையா பேச அங்கே ஏதாவது போவேன். என் பிள்ளைங்க ஒன்று பின்னாடியே இருக்காங்க. ராதாரவி சாட்டையால் அடித்தார்னு சொல்லிட்டு பார்க்க வச்சுருவாங்க. ராதாரவி கொடுத்த செருப்படி நான் ஒன்றுமே சொல்லலை. அது மாதிரி அதனால தான் இந்த பொண்ணை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நான் சொன்னால் ரெடியாக இன்னொரு பொண்ணு வெயிட்டிங்கில் இருக்கா எனக்கு. இவன் எப்போ ஏதாவது தப்பு சொல்லுவான், இவனை பற்றி ஒன்று அந்த ட்விட்டரு ஃபேஸ்புக் சனியை இது எப்போ கடிச்சதோ. வேலை இல்லாமல் இருக்காங்களா, இதை போட்டு தட்டுறான், டக்கு 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 டக்குன்னு தட்டுறாங்க எல்லோரும். அதுக்காக சொல்கிறேன், இந்த பொண்ணு உண்மையிலே எல்லா வருஷத்துக்கும் பொருந்தரமான ஒரு பொண்ணு. இதே தான் அன்னைக்கும் சொன்னேன், புரியுதா? இப்போவும் சொல்கிறேன். இந்த அம்மா பேயாவும் நடிச்சிருக்கு, நல்ல குழந்தையாகவும் நடிச்சிருக்கு இல்லை? அந்த டார்லிங் படத்தில் நிதனம்மா நடித்த டார்லிங் பாருங்க, அதுவும் நடிச்சிருக்கு, இப்போவும் நடிச்சிருக்கு. அதனால் இதை சொல்லிட்டு தான் அப்புறமா ஃபுல் ஸ்டாப் வச்சு இனிமேல் நான் பேசுவதெல்லாம் இந்த அம்மாவை பற்றி இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். எதையாவது ஒன்று சொன்னால் லிங்க் பண்ணிடுறாங்க, அதோட சேர்த்து செகண்ட் லைன் எப்பவுமே லிங்க்ஸ் ஆகிடுது. அதனால் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப இந்த குழந்தை நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்டாக வரணும், அதான் எல்லா மொழியும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தப்பே கிடையாது, எல்லா மொழியும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் நம்ம இப்படியே சொல்லி தான் நான் வெறும் தமிழ் படத்திலே உட்காந்துட்டேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி வரவே கூடாதுன்னு எதிர்த்த காலங்கள் உண்டு. அது சொல்லி தமிழ் பேசி ஹிந்தியை விட்டுட்டேன். ஹிந்தி மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தா நல்ல லைஃப் அங்கே, அதை விட்டுட்டேன். அதுக்காக சொல்கிறேன். என்னால் இப்போ ஐஸ்வர்யா ராயை பார்க்க முடியலையே. ஒரு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா கூட முடியாது. அதனால் இப்போ நல்ல நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட பார்த்தேன். சசிகுமார் மிகவும் நல்ல மனிதன். அதனால் அவருக்கு டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஹிட் ஆகிடும். ஏன்னா இந்த கதிரும் விடாமல் இருக்கான், தம் கட்டுறான், அவன் விடமாட்டான். அதனால் அவரது நல்ல ப்ரொடியூசர் ஏதோ சொன்னாங்களே, இப்போ ஆளே பார்க்காம அவர் பிள்ளையோடு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த இடம் நிரம்புற மாதிரி எல்லா தியேட்டர்லையும் நிரம்பி ஜனங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் அவ்வளோ பெரிய குடும்ப படம், அவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய குடும்பம் அது. அதனால் குடும்பத்தோடு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு வேறு குடும்பத்தோடு கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை எப்படியோ குடும்பத்தோடு பார்க்கணும், அதைத்தான் சொல்கிறேன் நான். குடும்பத்தோடு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணுறவங்க இந்த பசங்கள்லாம் பார்க்க முடியாது இந்த படத்தை. ஏன்னா இது உண்மையான குடும்ப படம், அவங்களுக்கு அது தெரியாது, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஆனால் இருந்தாலும் வருவானுங்க. ஏன்னா அவன் படம்லாம் எப்போ பார்க்குறாங்க அவங்க. இல்லை ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா, இல்லை எப்போயாவது பார்க்குறாங்களா படம்? கேட்டு பாருங்க. முதல் சீன்லேயே திஸ் பிக்சர் இஸ் அவுட். ஏன் தெரியுமா? தொல்லை நீங்கிச்சு அவனுக்கு. அது பார்த்தா அது எதை பார்த்து அவன் சொல்லிட்டான்னா, அந்த சிகரெட் விளம்பரம்ல அதை பார்த்து அடிச்சிட்டான். படத்தை ஒன்றும் பார்க்கல அவன். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் திருமணம் வந்தான். என்னத்தை செய்கிறது? சரி அதை விடுங்க, நமக்கு அதெல்லாம் தொல்லை. அப்புறமா இந்த பசங்க பூரா நாங்கள் அப்படி செய்கிறோமா அப்படின்னு ஏதோ ஒரு போராட்டத்துக்கு வருவாங்க. அதனால் இப்போ எதுக்கு வேணாலும் தான் போராடலான் இருக்கேன் ஒன்று. அதனால் அதுக்கு ஏதாவது ஒன்று ரெடி ஆக்கிடுவாங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிருக்கு எனக்கு வேஷம் கொடுக்கணுன்றதில் பழகினதுக்காக அந்த வேஷத்தை கொடுத்து அதை பெருசாக்கினான். அதுக்கு என்ன அந்த டைரக்டர் எல்லோரும் என் கூடவே நடித்தேன். என் கூட நடித்தவங்களும் டைரக்டர்ஸ் தான். அவர் ஏறத்தில் எல்லாருமே டைரக்டர்ஸை தான் போட்டிருந்தார். அதனால் நான் இப்போ கூட கேட்டேன் செல்வமணியை, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னுடைய தந்தை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களையும்
தாயார் தனலட்சுமி அம்மா அவர்களையும் வேண்டிக் கொள்வதெல்லாம் செல்வமணிக்கிட்ட நீ கேட்டேன், செல்வமணி ஏதாவது படம் பண்ண போகிறீங்களா? யாருங்க வர போகிறோம், உனக்கு வருவாங்க, உனக்கு உழைப்பு இருக்குது, வெற்றி இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய நன்றி என்னென்னா, செம்பருத்தி படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஹார்ட்டில் அடிபட்டுச்சு பக்கத்தில். ஸோ ஐ வாஸ் இன் பெட் ஃபார் 3 to 4 months பெட்டில் இருந்தேன். ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். இருந்தாலும் அந்த 4 months அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த செம்பருத்தி எடுக்கிறதுக்கு. ராதாரவி வரட்டும், அவருக்கு தானே போட்டோம் அந்த வேஷம்னு. அவர் அந்த கேப்பில் தான் ரோஜாம்மா விரும்பிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல விஷயந்தான். ஏன்னா அந்த இன்றைக்கி வந்து பாருங்கள், அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் உமனுக்கு பின்னாடி பக்கத்தில் இருந்தாலும் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற 50,000 தொழிலாளிகளுக்கு தலைவராக இருக்கார், ஸ்டுடியோ கட்டி கொடுக்குறாரு. அவர் எப்போ பேசினாலும் நன்மைக்கு தான் பேசுகிறாரு. ஒரே ஒரு தடவை தான் தப்பாக பேசிட்டார் எங்கள் டப்பிங் யூனியனில். அவர் சொன்னார், பழைய நடிகர் சங்கம் செயலாளர் பேரை சொல்லி அவர் இவர் மேலே கேஸ் போடுறாரு, இவர் அவர் மேலே கேஸ் போடுறார், யாரும் போடாதீர்கள் கேஸை, தயவுசெய்து எல்லோரும் ஒற்றுமையாகுங்கன்னு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கான் மனுஷன். நினச்சிக்கிட்டேன், நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த சினிமா ஹிட்டான ஒன்று, அதனால தான் சசியை நான் பாராட்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா இந்த சினிமா ஒன்று ஹிட்டான உடனே இனிமேல் நம்ம தான்டா, அப்புறம் வேறு எவனுமே நம்மக்கிட்ட கிடையாது. யாரையுமே மனுஷனை மதிக்கிறதே இல்லை. அதுக்காக சொல்கிறேன், நான் இப்படி பேசுகிறேன்றதுனால என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, நல்ல பேர் கிடைக்காது. நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்த போய் கடவுள்கிட்ட கும்பிட்டான், என்னடா வர வேணும்னு. எனக்கு நல்ல பேர் எல்லாருக்கிட்டையும் கிடைக்கணும்னு விட்டாரு ஒரு அடி. எனக்கே இன்னும் கிடைக்கல அந்த நல்ல பேர், உனக்கு எப்படா கிடைக்கும்? அதனால் திட்டுறதில் நம்ம இருப்பாங்க. ஏன்னா நம்மை வாழ்த்தும் 10 பேரை ரசித்து கொண்டு இருந்தாலே நம்மை திட்டுகிற 4 பேரை பற்றி கவலைப்பட நேரம் இல்லை, நமக்கு அவங்கள பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. அதனால சொல்கிறேன், சசிகுமார் அவர்கள் அப்படிப்பட்டவர் தான். அவருக்கு பல படம் வந்திருக்கு, எல்லாம் நல்ல படம் தான் எல்லாமே. நான் பார்த்தேன் அந்த படத்தெல்லாம். அந்த இவன் நம்ம முத்தையா இருக்கானே, அவன் டைரக்ட் பண்ணானே ஒரு படம், அதெல்லாம் நான் பார்த்தேன். நல்லா தான், நல்ல படம் தான். அது என்னமோ தெரில, அது ஏன்னா இவங்களுக்கு என்ன எதை பார்க்கணுன்னு தெரில. சரி ரைட் விடுங்க, நம்ம ஏன் பேசிக்கிட்டு. அதனால் எதையோ பார்த்து நல்லபடியாக உடம்பு ராஜவம்சத்தை குடும்பத்தோடு பாருங்கள் என்று சொல்லி ஒன்று என்னடா இது, யார் எனக்கு கொடுத்ததா? விரைந்து முடிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஏண்டா என்னையும் மைக்காண்ட விட்டுவிட்டு இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த விரைந்து முடிக்கவும் சொருவணும்னா எப்படிறா இது? ஏண்டா நான் தான் சீக்கிரமாக வந்தவனே, 9 மணிக்கு அவன் சொன்ன டைமில் வந்து உக்காந்தவன் நான் ஒருத்தந்தான். அப்போ என்னை பார்த்து நீ என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணா விரைந்து போகவும் சொல்லியிருக்கணும் நீ. அப்போவே போயிருந்தேன்னா இப்போ விரைந்து முடிக்கவும் வரமாட்டேன் பாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்களாம் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இல்லாதவன்டா லைஃப்பில். ஃப்ரீயாக பேசி முகமூடி போடாதவன் ராதாரவி. எப்போயுமே இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக சொல்கிறேன், என்னெல்லாம் ஏற்றும் போது நீ யோசித்து ஏற்றணும். ஏற்றலாமா வேணாமா அப்படி விட்ரு. நான் 9 மணிக்கு வரலன்னு, சரி நான் போயிட்டு வந்துடும் போனோன்னு, ஐயோ கோமா போகிறேன் சொல்ல, அதோட விட வேண்டி தானே. என்ன ஏன் திருப்பி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உனக்கு புரியலையா என்னன்னு தெரில. ஏன்னா என்னை பற்றி தெரியாமல் இப்படி எழுதி கொடுத்துட்டியான்னு தெரில. ஏன்னா நான் இப்போ எதுக்காக முடிக்கிறேன்னா, இப்போ எல்லோரும் மற்ற இந்த கேசட் ரிலீஸு இதெல்லாம் இருக்குது, அதனால் முடிக்கிறேன். இல்லைன்னா நிச்சயமாக ஏதாவது கேட்டால் அதை திட்டி விடுவேன். நான் கூப்பிட்டு வச்சு திருப்பதி செய்யக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் ரைட்டு, அது எவனோ ஒருத்தன் கொடுத்து விட்டான், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அது யார் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்கள சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன தெரியலன்னு நான் என்ன செய்ய முடியும்? என்னை பற்றி புரியலன்னா என்ன செய்ய? ஏதாவது வேஸ்ட்டாக அவங்களோட பொழுது போகலன்னு பேசியிருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது தான், தப்பில்லை. இருந்தாலும் இதை சொன்னதற்காக மட்டுமல்ல, நான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கணுன்றதுக்காக சசிகுமார் அவர்களையும் கதிர் அவர்களையும் ப்ரொடியூசரையும் பாராட்டி இந்த படம் வெற்றி படமாக ஓட வேண்டும், அது ஓஹோன்னு ஓடணும்னு என்னுடைய தந்தை நடிகர் எம்ஆர் அவர்கள் மூலிமா தாயார் தனலட்சுமி அவர்களுடைய ஆசையோடு உங்களிடமிருந்து இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். எல்லாரையும் ஒன்று கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. இந்த இதை எழுதி கொடுத்தானே அவன்கிட்ட சொல்கிறேன், இது கடைசியில் நான் சொல்லணுமா வேணாமா? அதெல்லாம் அப்படிதான், நீ வாம
நீ போம்மா, ஏதோ புதுசாக நான் வந்துட்ட மாதிரி. எங்களுக்கு தெரியாதா நம்ம ஊரை பற்றி? அதனால் சத்தியம் தேட்டர்னா பயப்படுவாங்க, வாடகை போட்டுருவாங்க. இங்கேன்னு அப்படி இல்லை. இருந்தால் கூட கவிதை உனக்கும் சொல்கிறேன், நீங்கள் இதை யாரும் தாஜில் இருக்குது ப்ரெஸ்ஸுக்காரங்க போகணும்னா தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்காகலாம் நான் பேசலை, நான் என் ஆளுங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், என் சினிமா ஆளுங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். பத்திரிக்கையாளர் நம்ம சகோதரர் தானே, உனக்கு என்ன அவசரம் இருக்குது? அங்கே என்ன போனோன்னா 12 மணிக்கு ஆரம்பிக்க போகிறான், நான் 2 மணிக்கு ஆரம்பிப்பேன், போயேன் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே இப்படி தான். உனக்கு தெரியாது கவிதா, நீ பின்னாடி வந்த நான் தானே உன்னை சேர்த்தேன் இந்த ஜேர்னல் இதில், ஞாபகம் இருக்கா? இல்லை உண்மையிலே சொல்கிறேன், நான் தான் சேர்த்தேன். இதை சேர்க்க மாட்டேன் சண்டை போட்டாங்க. நான் தான் சொன்னேன் சேரு, ஏன் சேரக்கூடாதுன்னு. எனக்கே எழுதி கொடுக்குது இது 12 மணி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ பத்திரிக்கையாளர்களை இதுவாக சொல்லலை. நாங்கள் நடிகர் சங்கத்திலாம் அப்படி தான். அதாவது ரஜினி சார்லாம் வந்துட்டாருன்னா அப்போ தான் ஆரம்பிப்போம். தமிழ்த்தாய் வாழ்த்து, அண்ணே சீக்கிரம் முடிங்க, நாங்கள் 11:20 அங்கே இருக்கணும்னு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணுமா வேணாமா அதை சொல்லு. இல்லை சார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க. போஸ்ட் கொடுக்கறதுக்கு இங்கே வரல, நாங்கள் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வரல, எங்கள் பிரச்சனையை பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கம்முன்னு தான் இருப்பாங்க அவங்க. இவங்களா தூண்டி தட்டி விட்டுறது. இந்த சினிமா மாதிரி தான் அதுவும், எதையாவது ஒன்று இல்லாததை தட்டி விட்டுறது. பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என் குடும்பத்தின் சார்பாக, அதாவது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படம் வந்து ஹிந்தி தெலுங்குலாம் சப்டைட்டில் போட்டாவது ரிலீஸ் பண்ணுங்கள். அருமையான படம், இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டால் மெட்ராஸில் ஷூட்டிங்கே கிடையாது, அவ்வளோ பேர் அங்கே தான் இருப்பாங்க. இங்கே யாருமே கிடையாது, யாரை கூப்பிட்றது? அவ்வளோ பேர் அங்கே தான். நான் பார்த்த பாவ மன்னிப்பு பாலும் பழமெல்லாம் பார்த்து கணக்கு போடுவேன், எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, எப்படி தான் பீம்சிங் இப்படி பண்ணாரோன்னு. ஆனால் அதே தான் சுந்தர் இப்போ செஞ்சுருக்கான், இந்த கதிர் இப்போ செஞ்சுருக்கான். அதை அவ்வளோ பேரை வச்சு இப்போ மேய்ச்சிருக்கான் போது பெரிய விஷயம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்று கூறி, இனிமேல் இது மாதிரி எனக்கு எழுதி கொடுக்காதுன்னு சொல்லி நன்றி.